என்ன ரொம்ப படித்தவர் நீங்கள், அறிவாளி நீங்கள், அப்புறம் என்ன இந்த வேலையை பார்த்து விட்டாங்க உங்களுக்கு? உங்கள் கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு மரியாதை இல்லையங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. அதிமுக சார்பில் அவங்களோட கூட்டணி கட்சிகள் மூலமாக போட்டியிடுற சுந்தர்சி ஐயா அவர்கள் யாரை எதிர்த்து போட்டிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வேட்பாளரான பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எதிர்த்து போட்டிடுறார். இப்போ இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், படித்தவர், அமைதியாக இருப்பேன், பண்பாக நடந்துக்குவேன் அப்படின்னு சொன்னவர், இப்போ என்னையை பிடிச்சி தெருவாக போய் என்னையை திட்டிக்கிட்டு இருக்கார். அவர் கட்சிக்குள்ளே ஏதாவது மதிப்பு இருக்கா அப்படின்னா, அவருக்கு பிரச்சாரம் பண்ணால் அவங்க கட்சியிலே ஆள் வர்றதில்ல, யாருமே மதிக்கிறதில்ல. கட்சியிலேயே உங்களுக்கு வரவேற்பு இல்லையே, நீங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சுந்தர்சி அவர்கள். ஊர் யாரையுமே இந்த 5 வருஷத்துல உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன் நண்பர்களே, சகோதரர்களே, யாராச்சும் ஒருத்தவங்க குறைய கேட்கறதுக்கு இந்த தொகுதி எம்எல்ஏ யாராச்சும் வந்து பாத்துருக்கீங்களா? பாக்கல. ஆனா இப்ப ஒரு வாரம் என்ன பண்றாரு, தெருவா சந்து சந்தா வராது. மக்கள் குறைய கேட்கறதுக்கா இல்ல என்ன திட்டத்துக்கு வராது, சந்து சந்தா வராது. இது வரைக்கும் எந்த வேட்பாளர்கள் பத்தி பேச மாட்டேன்னு சொன்ன அந்த படித்தவர், பண்பாளர் என்ற முகமொழி போட்டு கொண்டிருந்தவர் இப்ப என்ன ஏக வசத்துல திட்டிக்கிட்டு தெருவா தெரிகிறார். ஆனா அவருக்கு சப்போர்ட் அவர் சொந்த கட்சியில கூட இல்ல. உதாரணத்துக்கு நேத்து அவங்க கட்சியின் வருங்கால தலைவர், மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க. மதுரையில் இருக்கிற எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணாரு, மதுரை மத்திய தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ணார். இதுதான் அவருடைய செல்வாக்கு, இதுதான் நிலைமை. நான் சொந்த கட்சியிலே செல்வாக்கு இல்லாத ஒருத்தருக்கு ஜெயிச்சு என்ன பண்ண போறாரு?